இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட் நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தாவேகா அரசினுடைய முதல் பட்ஜெட், முதல் முழு நேர பட்ஜெட்னு சொல்லலாம். அந்த பட்ஜெட் எப்படி இருந்தது, எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ததா இல்லை ஏமாற்றம் அளித்ததா அப்படின்றத குறித்தும், இன்னைக்கு அதிமுகவை சார்ந்த அதிருப்தி குழு இருக்காங்க இல்லையா, அந்த குழுவுக்கு சபாநாயகர் ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கார். அது என்ன வைத்தியம், அடுத்து அவங்க நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்றது குறித்தும், பாஜகவில் தமிழக தலைமை சீக்கிரமே மாறப்போகுதா, புதிய தலைவர் வரப்போகிறாரா, அந்த தலைவர் போட்டியில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற தகவல் குறித்தும் இன்னைக்கான நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் அழகு. வணக்கம் பிருத்திவி. இன்னைக்கு பட்ஜெட் பெரிய எதிர்பார்ப்போட எல்லார் வீட்லேயும் டிவி ஓடிட்டு இருந்துச்சு. அந்த 2500 ரூபாய் எப்போ தருவார் அப்படின்னு தான் முதல்வர் விஜய் பதவியேற்ற நாளிலிருந்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஆர்வமாக இருக்குது. குறிப்பாக குடும்ப தலைவிகள் இதனால் பெரிய அளவில் பலன் அடைகிறதுனால அதை ரொம்ப எதிர்பார்த்துருந்தாங்க. அதே மாதிரி 6 சிலிண்டர் கொடுத்துருவார் இந்த பட்ஜெட்லேயே. இவர் கடந்த ஆட்சிகள் மாதிரி ஏமாற்ற மாட்டார், கடைசி வருஷத்தில் சொல்லி அரசியல் லாபம் அடைய மாட்டாருலாம் பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. வேலையில்லா இளைஞர்களும் பெரிய அளவில் ஜென்சிக்களுடைய ஆதரவோடு இந்த அரசு அமைந்ததுனால நமக்கு பட்டதாரி படிச்சிருக்கோம், வேலையில் 4000 ரூபாய் முதல்வர் கொடுத்துருவாரு அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு அந்த சாராருக்கு இருந்துச்சு. அதை எடுத்து பார்த்தோம்னா நாங்கள் ஆட்சி அமைந்த அடுத்த நொடியிலிருந்து இலவச பேருந்து பெண்களுக்கு தமிழகம் முழுக்க எங்கே வேணாலும் போய்க்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருந்தாங்க, தேர்தல் அறிக்கையிலும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் மீதும் பெரிய எதிர்பார்ப்பு பெண்களுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த விவசாய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. சமீபத்தில் அப்படி தள்ளுபடி பண்ணதில் முழுமையாலாம் தள்ளுபடி பண்ணலை. அதனால இந்த பட்ஜெட்டில் இந்த அறிவிப்பு வரும். நாளைக்கு விவசாய பட்ஜெட் இருந்தாலும் இன்னைக்கு அதை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனாலும் அதுலேயும் பெரிய அளவில் ஏமாற்றம் தான் மிஞ்சினுச்சு. அதற்கடுத்து பார்த்தோம்னா மின்சாரம் விலை உயர்ந்துருச்சு இல்லையா, 200 யூனிட் இலவசம்னு சொல்லிட்டு அதற்கு மேலே போகிறது, 500க்கு மேலே போகிறது, ஏகப்பட்ட குளறுபடிகள்னால மின்சார கட்டணம் விலை உயர்வுங்கிறது ரொம்ப உச்சத்துக்கு போயிடுச்சு. பலரும் புலம்பி இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல. அதனுடைய தாக்கத்தின் காரணமாக ஏதாவது பட்ஜெட்ல அறிவிப்பு வெளிவருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. அதுவும் குறைஞ்சிருச்சு. இப்படி கிட்டத்தட்ட 6 விஷயங்களுக்கான மிக முக்கியமான எதிர்பார்ப்பு இந்த பட்ஜெட் பொய்த்து போக வச்சிருச்சு, ஏமாத்த வச்சிருச்சு அப்படிங்கிறதா இன்னைக்கு மக்களுடைய மனநிலையா இருக்கு. ஏன்னா இந்த 2500 ரூபாய் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் விஜய் வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு. அதே மாதிரி 6 சிலிண்டர் சிலிண்டர் பற்றாக்குறை இருந்தனால முக்கியமான விஷயமா இருந்துச்சு. ஜென்சிக்கள், இந்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம திண்டாடினது, அதுவுமே விஜய்க்கு வாக்களிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. இந்த பெண்கள் வாக்கு, அதனாலதான் இலவச பேருந்து பெண்களுக்கு தமிழகம் முழுக்க அப்படின்னு சொல்லியிருந்தார். சோ இந்த ஆட்சிக்கு தாவேக்கா வருவதற்கான கோர் ஓட் பேங்க் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ அவங்கெல்லாம் இன்னைக்கு ஏமாற்றத்தை சந்திச்சிருக்காங்க. முக்கியமா நான் இப்ப சொன்ன இந்த 6 விஷயங்கள்லயும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தமிழக மக்கள் சந்திச்சிருக்காங்க. அப்ப பட்ஜெட் ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுத்திருக்கா அப்படின்னா சில விஷயங்களும் நல்ல விஷயங்களா பார்க்கப்படுது. அதுல தாலிக்கு தங்கம், அதாவது ஆல்ரெடி அதிமுகனுடைய ஸ்கீம் இருக்கு இல்லையா, தாலிக்கு தங்கம் கொடுக்கறது, அது இவங்க வேறு மொழியில் சொல்றாங்க அண்ணன் சீர் அப்படிங்கிறாங்க. 1 பவுன் திருமணத்துக்கு கொடுக்கறது, அப்புறம் அதோடு சேர்ந்து பட்டுப்புடவை கொடுக்கறது, பிறந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறது, ஆமா, அப்புறம் 11வது படிக்கிற மாணவர்களுக்கு அதிநவீன சைக்கிள் கொடுக்கறது, இப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல என்ன ஒரு மாற்று கருத்து இருக்கு அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி இந்த தாலிக்கு தங்கம், பெண்களுக்கு அதிமுக கொடுக்கப்பட்ட இலவச ஆடுகள், இதெல்லாமே ஒரு விமர்சனத்தை சந்திச்சிச்சு. கடந்த காலங்களில் தாலிக்கு தங்கத்தை ஏன் திமுக அரசு நிறுத்துனுச்சு அப்படின்னா, அரசு சொன்ன விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு நிரந்தர சொத்து அப்படிங்கிறது கல்விதான், தங்கம் கிடையாது. தங்கத்தை கொடுத்து அவங்க திருமண வாழ்க்கைக்கு பிறகு அவங்க சில விஷயங்கள் சந்திப்பாங்க, குடும்ப ரீதியான பிரச்சனைகள் சந்திப்பாங்க. அப்போ தங்கம் எளிதாக விற்கப்படும், அடகு வைக்கப்படும். ஆனா கல்வியை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்பவுமே நிரந்தர சொத்தா இருக்கும், அவங்களால எந்த சூழ்நிலையிலையும் சஸ்டெயின் ஆகிக்க முடியும் அப்படின்னு அரசு சொன்னிச்சு. அது மட்டும் இல்லாம அதுல இன்னும் சில விஷயங்களும் இருக்கு. பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக பணம் மாதம் 1000 ரூபாய் வரவு வைக்கப்படும். பள்ளியில படிக்கிற மாணவியிலிருந்து கல்லூரிக்கு போற வரைக்கும் அவங்க அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் வரும். திருமணம் அப்படின்னு வச்சுக்கிட்டா வருஷத்துக்கு 1 லட்சம் பெண்கள் பலனடைவாங்க அந்த தாலிக்கு தங்கம் ஸ்கீம்ல. ஆனா கல்வின்னு போனுச்சுன்னா 6 லட்சம் பெண்கள் பலனடைகிறாங்க. அதை விட இதுல பெரிய அளவுல பயன் இருக்கு. அதனால நம்ம அந்த தாலிக்கு தங்கம்ங்கிறத விட
பெண்களுக்கு கல்விங்கிறத நோக்கி நகரணும் அப்படிங்கிறதுல அந்த அரசு நகருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இலவச ஆடு மாடுகள்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, இது ஜெயலலிதாவினுடைய ஆட்சி காலத்தில் இருந்தது. அதற்கப்புறம் அதில் முறைகேடு நடந்துச்சு அப்படின்னு பல புகார்கள் இருந்துச்சு. அப்புறம் தான் அந்த ஸ்கீம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது போயிட்டு இருக்கு. இப்போ எப்படி போகுது அப்படின்னா, அது அதனுடைய பயனாளிகளை ரொம்ப யாராருக்கு போகணுங்கிறதுல அரசு ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. குறிப்பாக கணவனால் கைவிடப்பட்டோர், கைம்பெண்கள், அப்புறம் ஆதரவற்ற ஏழை பெண்கள், திருநங்கைகள், இவங்கெல்லாம் கிராமத்தில் இருக்கணும். அதில் ஒரு சில கிரைட்டீரியாலாம் வச்சுருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. அது பெரிய அளவில் போகல. இவரும் அந்த தகுதிகளின் அடிப்படையில் தான் கொடுக்குறாரு. இப்போ இந்த 2 திட்டங்களுமே ஓகே தான், ஆனாலும் இதில் விமர்சனம் இருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த இப்போ விபிஜி ராம்ஜி ஸ்கீம் அதை எப்படி வந்து அலோவ் பண்ணாங்கன்னு பெரிய விமர்சனம் இருந்துச்சு இல்லையா. அதில் அவங்க சொல்கிறது என்னென்னா, இப்போ 125 நாளாக மாற்றிருக்காங்க மத்திய அரசு. அதற்கு மாநில அரசு கொடுக்க வேண்டிய நிதியே 5000 கோடிக்கு மேலே இருக்குது. ஏன்னா முன்னாடி இருந்த மாதிரி 90-10 இல்லாமல் இப்போ 60-40 வந்து நிற்குது. மாநில அரசு 40% நிதி கொடுக்கணும் இல்லையா. அந்த 40%ல் இவங்க வந்து எவ்வளோ பேர் கொடுக்க முடியும்? ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளஸ் 25 டேஸுங்கிறாங்க. 125 நாள் ஒழுங்காக அந்த வேலை பார்த்த குடும்பத்துக்கு இன்னும் 25 நாள் மாநில அரசு சார்பாக கொடுக்கப்படுது. அது வெற்றி திட்டம், வெற்றி வேலைவாய்ப்பு திட்டமா அப்படிங்கிற பேர்ல எல்லாமே கிட்டத்தட்ட 150 இடத்துல வந்துருக்குங்க. அந்த வெற்றிங்கிறது திட்டங்கள் எல்லாமே பேர் மாத்திருக்காங்க. போன முறை விடியல் இருந்துச்சு, இவங்க விடியலை தூக்கிட்டு வெற்றி வச்சிருக்காங்க. ஆமா, கிட்டத்தட்ட இந்த திட்டமுமே விமர்சனத்தை சந்திக்குது. இது இந்திய கம்யூனிஸ்டும் விமர்சிக்குது. இப்போ நீங்க வந்து 150 நாள் சொல்றீங்க, ஆனா நிதி எங்கேருந்து கொடுப்பீங்க? இது இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி நிதி வருது, நிதி ஆதாரம் என்னங்கிறதுக்கான எந்த விஷயத்தையும் காட்டல. ஆமா, ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த விபிஜி ராம்ஜி, அது முன்னாடி வந்து மத்திய அரசாங்கத்தோட ஃபண்டிங்கா இருந்தது. 100% மத்திய அரசாங்க ஃபண்டிங் தான். இப்போ இந்த பாஜக அரசாங்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 60% சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 40% ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சொன்னாங்க. அதுக்கே வந்து பல மாநிலங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இல்லையா. அப்போ வந்து இதை வந்து இன்னும் அதிக நாட்கள் நீங்க கொடுக்கும்போது அந்த நிதியை வந்து யார் பங்கிட்டுக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு பட்ஜெட் முழுக்கவே பார்க்கும்போது 2.5 மணி நேரம் மத்திய நிதியமைச்சர் மரிய வில்சன் பட்ஜெட் பேசியிருந்தார். அதாவது ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் பட்ஜெட் ஸ்பீச்சஸ்னு சொல்லலாம் தமிழ்நாடு வரலாறுல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு படத்தோட முழு நீளம் அப்படி கூட சொல்லலாம், படத்தோட முழு நீளம் மாதிரி சொல்லலாம். ஆனால் நீங்கள் பட்டியல் போட்டிங்கல்ல சில முக்கியமான திட்டங்கள், அந்த திட்டங்களுக்கு பட்ஜெட்ல எந்த விதமான அறிவிப்பும் கிடையாது. ஆனால் அந்த திட்டங்களுக்கு அறிவிப்பு இல்லாமலேயே தாவேக அரசாங்கம் வந்து இன்னும் அதிகமாக கடன் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த திட்டத்தை அறிவிச்சா கடன் வாங்கின பிரச்சனை இல்லை, திட்டத்தை அறிவிக்காமலேயே வந்து கடன் வாங்குறாங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆண்டுல வந்து ஒரு 1.25 லட்சம் கோடி கடன் வாங்குறதுக்கு பிளான் பண்றாங்க போல. அந்த கடன் தொகை வந்து எப்படி செலவிடப்படும் சொல்லிட்டு பெருசா பிளான் இல்லை. அப்போ அந்த திட்டங்கள் அறிவிக்காம இந்த மகளிர் உதவி தொகை ஆகட்டும், அப்புறம் வந்து இந்த எல்பிஜி சிலிண்டர் ஆகட்டும், இளைஞர்களுக்கு மானியம் ஆகட்டும், எல்லாமே வந்து இதெல்லாம் சேர்த்து அறிவிச்சா கடன் தொகை எங்க போகும்னு தெரியாது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லாமலேயே கடன் தொகை இவ்வளவு வருது அப்படின்னு இவ்வளவு பிளான் பண்றீங்க அப்படின்னா, இதெல்லாம் சேர்த்து அறிவிக்கும் போது இன்னும் எங்க போய் கடன் தொகை நிற்கும் அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்கிற சமயத்தில் தான் இன்னைக்கு நிதித்துறை செயலாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கடன் வாங்க நிறுத்த முடியாதுங்க, அடுத்த 50 வருஷத்துக்கு நிறுத்தவே முடியாது, கடன் வாங்கி தான் ஆகணுன்ற மாதிரி, அதுவும் மத்திய அரசாங்கம் அனுமதிச்ச வரம்புக்குட்பட்டு தான் கடன் வாங்குறோன்ற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. ஐயோ, கடந்த முறை திமுக அரசு கடன் வாங்கி கவுத்து வச்சிருக்கீங்களே, விஜய் விமர்சிச்சு வச்சிருக்காரு. இப்பதான் ரியாலிட்டி புரியுதுன்னு நினைக்கிறேன். முதல்வருக்கு தெரியாம பேசியிருப்பாரா செயலாளர், இல்ல தெரிஞ்சு பேசியிருப்பாரா? தெரிஞ்சுதான் உண்மை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். கடன் வாங்க நிறுத்த முடியாது, கடன் தொடர்ச்சியா வாங்க தான் செய்யணுன்ற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம திமுகவை சேர்ந்த முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடந்த 3 மாதங்கள்லயே வந்து தாவேக அரசாங்கம் வந்து 20,000 கோடிக்கு மேல கடன் வாங்கிட்டதா சொல்றாங்க. இப்போ அதே மாதிரி தாவேக அரசாங்கம் தொடர்ந்து இந்த 5 ஆண்டுகள் நீடிச்சாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் தொகை வந்து 20 லட்சம் கோடியா போயிடும். இப்போ வந்து 13 லட்சம் கோடியா இருக்கு இல்லையா, அதே வந்து 20 லட்சம் கோடியா அந்த கடன் தொகை வந்து போயிருன்ற மாதிரி தங்கம் தென்னரசும் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அப்போ கடனை இது பண்றதுக்கும் கடனை குறைக்கிறதுக்கும் வருவாயை பெருக்கிறதுக்கும் எந்த விதமான திட்டமும் இந்த பட்ஜெட்ல இல்லை. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தொழில்துறையும் அந்த சிறு குறு நடுத்தர தொழில் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருக்கு. அந்த வேலைகள் உருவாக்குறதாகட்டும், மேனுஃபேக்சர் பண்றதாகட்டும், எல்லாமே இந்த 2 துறைகள் குறித்து பெரிதா எந்த விதமான அறிவு புதுசா கொடுக்கப்படலை. அதுவே வந்து அந்த துறை சார்ந்தவர்களுக்கு பெரிய ஏமாற்றம் தான். அதனால வந்து ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்த இதுவரைக்கும் 3 மாதங்களா பல சாதனைகளை இந்த ஆட்சி பண்ணியிருக்கிறதா அமைச்சர் சொல்றாரு. ஆனா அதையும் தாண்டி மக்கள் இதெல்லாம் எதிர்பார்த்தாங்க, இந்த தமிழ்நாட்டோட இன்னும் அதிகமாக முன்னேற்றத்திற்கு இதெல்லாம் வந்து அத்தியாவசியமாக இருக்கணும்னு பார்த்தா இந்த பட்ஜெட்டில் வந்து அந்த விதமான அறிவிப்பு, இந்த பட்ஜெட்டில் வந்து அது குறித்தான அறிவிப்புகள் பெருசாக இல்லை. அதனால வந்து ஏமாற்றமே மிஞ்சியது அப்படின்ற மாதிரிலாம் பொதுவான மக்கள் வந்து இப்போ கருத்து வைக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட விதமே சர்ச்சையானுச்சு. அதாவது இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறாரு அமைச்சர் மரிய வில்சன். ஆமாம்,
தாக்கல் செய்ய போக முன்பே பட்ஜெட்டோட சேர்ந்து சிலுவை போட்டு ஜபமாலையோட போறாரு. அதுவும் விமர்சனத்துக்குள்ளானுச்சு. ஒரு தனிப்பட்ட அவரது நம்பிக்கைகளை மக்களுக்கு பொதுவாக வைக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்ல எதற்காக சுமத்துறாரு? பட்ஜெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய நம்பிக்கையோட தான் ஆரம்பிக்கிறார். அப்ப அதை பத்தி கேள்விகள்லாம் வரும்பொழுது விசிக தலைவர் திருமாவளவன்ட்ட கேட்கிறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கை சார்ந்தது அப்படின்னு ஒரு வரியில கடந்து போறாரு. இதற்கு முன்னாடி வேளாண் பட்ஜெட்டை திருப்பதியில கொண்டு போய் வச்சுட்டு வந்தாரு அமைச்சர் வினோத். அப்ப அதுவுமே விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு. அப்ப என்ன கேட்குறாங்க அப்படின்னா, யாரோ இல்லை, இப்ப விசிக சார்ந்த நிர்வாகிகள்ல முக்கியமான நிர்வாகியா இருக்கக்கூடிய பாலாஜி இருக்கார் இல்லையா, அவருடைய மனைவி இருக்காங்க இல்லையா ஷர்மிளா. அப்ப அவங்க சோசியல் மீடியால ஒரு கேள்வி எழுப்புறாங்க விசிக தலைவர் திருமாவளவனை நோக்கி. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இதே மாதிரி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ராமர் சிலையோட வந்தா ஒத்துப்பீங்களா? அவங்களுடைய மத நம்பிக்கைன்னு கடந்து போயிடுவீங்களான்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இப்போ மத நம்பிக்கை அப்படின்னா இது செய்யலாமா அப்படிங்கிற அந்த விமர்சன பார்வையும் இந்த விஷயத்துல இருக்கு. ரெண்டாவது, ஏன் அமைச்சர்கள் எல்லாருமே தங்களுடைய மத நம்பிக்கையோடு அதை போட்டு குழப்பிக்கிறாங்க? இது எல்லா மக்களுக்குமானது தானே. இப்போ அவர் திருப்பதியில் போய் வைக்கிறதும் தப்பு. ஏன்னா இந்து மக்களுக்கு மட்டும் ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யலை, இந்து விவசாயிகளுக்கு மட்டும் தாக்கல் செய்யலை. இப்போ இவர் கிறிஸ்துவ மத நம்பிக்கையோட பட்ஜெட் தாக்கல் செய்கிறார் இல்லையா, இவர் கிறிஸ்துவ மக்களுக்கு மட்டும் பண்ணல. அப்போ இது இரண்டுமே தவறு. அரசுங்கிறது மதம் சார்பற்றது தான். அப்போ நீங்கள் ஏன் மதத்தை கொண்டு போய் மைல்டாக திணிக்கிறீங்க? திருப்பதிக்கு போனாலும் தவறு, ஜெபமாலையோட வந்தாலும் தவறுங்கிற பார்வையும் விமர்சனமும் இன்னைக்கு இந்த பட்ஜெட்டில் ஒரு நூலிலையா விமர்சிக்கப்பட்டுச்சு. இப்போ நாளைக்கு வேளாண் துறை பட்ஜெட் அதுதான் அதிக எதிர்பார்ப்பு விவசாயிகள் மத்தியில். அந்த காவிரி தண்ணீர் பிரச்சனை ஒரு பக்கம் ஆகட்டும், இன்னொரு பக்கம் என்னென்ன மாதிரி அறிவிப்புகள், முக்கியமாக இந்த வேளாண் கடன் தள்ளுபடி இருக்கு இல்லையா, அதை முழுவதுமாக தள்ளுபடி பண்ண போகிறாங்களா, அது குறித்தான அறிவிப்புகள் என்பது நாளைக்கு வருமா, நாளைக்கு என்னென்ன மாதிரி அறிவிப்புகள்லாம் புதுசாக வரப்போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட விவசாயிகள் காத்திருக்காங்க. நாளைய தினம் மீண்டும் தாவேக அரசு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குமா, இல்லை அவங்களோட தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியோட நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். இதில் குறிப்பாக என்னன்னா, இன்னைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கு இல்லையா, இந்த கூட்டத்தொடர் என்பது செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் நடத்த போறேன்னு சொல்லிட்டு சபாநாயகர் சொல்லியிருக்காரு. யூஸ்வலாக இந்த ப்ரெஸ் மீட்லாம் கொடுப்போம், ஒரு மாதம் என்டர்டைன்மெண்ட், ஒரு மாதம் என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டீங்க பொசுக்குன்ட்டு. இல்லை அப்படித்தானே இருக்கு. இப்போ இது எப்போடா நடக்கும்? இப்போ என்ன எதிர்பார்ப்பா இருக்கு? விஜய் எப்படி திமுகவுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுப்பாரு, உதய் எப்படி தாவேக்காவுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுப்பாரு, சட்டசபை எப்படி களை கட்ட போகுது, இப்படி நான் கொண்டாந்து நம்மள உட்கார வச்சுட்டாங்க. ஐபிஎல்ல ஃபைனல்ல தோனி அடிப்பார் இல்லையா, சிக்ஸ் அடிப்பாரா, சிங்கிள் எடுப்பாரா, டக் அவுட் ஆவாராங்கிற மாதிரி இத தமிழகம் இப்படி பிளவு போட்டு நிக்குது. இன்னைக்கு கர்நாடகத்துக்கு ஒண்ணு சேர்ந்து போராடுங்கடானா வேறு விஷயத்துக்கு போராடிட்டு இருக்காங்க. அப்போ சபாநாயகர் என்ன குறிப்பா என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க சொன்னீங்க என்டர்டைன்மெண்ட், அது 24/7, அதாவது அசம்பிளி நடக்கும் போது லைவ் டெலிகாஸ்ட் பண்ணப்படும், உலகத்தில் இருக்க யார் வேணா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எல்லா விஷயங்களும் லைவா காட்ட போறோம்னு சொல்லியிருக்காரு. அதனால அதை எதிர்பார்க்கலான்ற மாதிரி சொல்லலாம். நம்ம இன்னொரு விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா, அதிமுகவில் அதிருப்தி குழு இருக்காங்கல்ல, அதாவது சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையில் குழு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான அதிர்ச்சி தகவலை கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவோட சட்டமன்ற குழு தலைவர் அப்படின்றத சபாநாயகர் உறுதிப்பட சொல்லிட்டார் மீண்டும். அதாவது முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி தாவேகாவுக்கு எதிராக வாக்களிச்சவங்க நம்பிக்கை வாக்கெடுப்புல. அதே மாதிரி சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணிலாம் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களிச்சு அந்த குழு சிவி சண்முகம் தான் சட்டமன்ற குழு தலைவர்னு சொல்லிட்டு சபாநாயகர்கிட்ட பெட்டிஷன்லாம் முன்னாடி வச்சிருந்தாங்க. இவங்க எடப்பாடி பழனிசாமி தரப்புல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த அத்தனை எம்எல்ஏக்களும் கட்சி தாவல் தடை சட்டப்படி தகுதி நீக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களும் பெட்டிஷன் வச்சாங்க. அப்புறம் இறுதியில் என்ன ஆச்சு அப்படின்னா, சிவி சண்முகம் தவிர எல்லாருமே எடப்பாடியோட சேர்ந்து மீண்டும் ஒன்றுபட்ட அதிமுகவா நிலைநிறுத்த முயற்சி பண்ணாங்க. அதை மீண்டும் முடிவுக்கு வந்துருச்சு. என்ன எப்படி முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா, இந்த அதிருப்தி குழுக்கு அவங்க கேட்ட பதவிகள் எடப்பாடி பழனிசாமி தர மறுத்துட்டாரு அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் மீண்டும் இந்த அதிருப்தி குழுக்கள்லாம் இன்னொரு பிளவை ஏற்படுத்தி சட்டமன்றத்தில் 2 குழுவை செயல்பட்டு இருக்காங்க. இப்போ அதனாலதான் இன்னைக்கு சபாநாயகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு பின்னாடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒண்ணு அந்த அதிருப்தி குழு இருக்காங்கல்ல, அவங்களோட நடவடிக்கை என்னவா இருக்க போகுது, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில காரணத்தை சொல்றாங்க. அதுல முக்கியமானது, எடப்பாடி பழனிசாமிய அதிமுகவோட சட்டமன்ற குழு தலைவராக அறிவிச்சா மட்டும்தான் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு மேலும் அவர் மீது அதிருப்தி ஏற்படும். அந்த அதிருப்தியின் காரணமாக தாவேகாவுக்கு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் கணக்கு பார்க்கப்படுது. அந்த அரசியல் கணக்கோட தான் சபாநாயகர் அறிவிச்சாரா, இன்னும் அதிகமாக எம்எல்ஏக்கள் வரணும்னு சொல்லிட்டு தாவேகா எதிர்பார்க்கறாங்க இல்லையா, அதனால அதிருப்தி கூட தான் இந்த பக்கம் அதிமுக எம்எல்ஏக்கள் வருவாங்க
அவங்க சொல்ற டிமாண்ட் படி சொல்லிட்டோம் அப்படின்னா வரமாட்டாங்க. அப்படின்றதுனால அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அறிவிப்பை வந்து நம்ம உறுதிப்பட சொல்லிடலாம். அப்பதான் அவங்க வந்து சட்டமன்றத்தில் அவங்களுக்குள்ளே பிளவு ஏற்பட்டு இன்னும் அதிருப்தி, இன்னும் பிரச்சனை அதிகமாகிற சமயத்துல தான் அவங்க எடப்பாடி பழனிசாமி அகைன்ஸ்டா இன்னும் வீரியமா பேசி தாவேக்க பக்கம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் கணக்கு பார்க்கப்படுது. ஏன்னா இதுக்கு இடையில வந்து நிறைய மன்னிப்புகள்லாம் கொடுத்தாச்சு, கடிதங்கள்லாம் கொடுத்துட்டாங்க. அப்போ கட்சியினுடைய ஒற்றை தலைமையாக மீண்டும் எடப்பாடி தான் உயர்ந்து நிற்கிறார், எழுந்து நிற்கிறார். எஸ்பி வேலுமணி கிளர்ச்சி குழுவாகவே தேங்கி போயிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சட்டசபை இன்னைக்கு கூடுது அப்படின்னா பெரிய பழுவேட்டரையர் வருவாரா, சின்ன பழுவேட்டரையர் வருவாரான்னு எதிர்பார்ப்பு தான் எழுந்திருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய டீமோட போயிட்டாரு, இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இவங்க டீம் வந்து தனியா போகுது. இவங்க கிளர்ச்சி குழுவா இருக்காங்க அதிமுக உள்ள. இவங்க டிடிவியும் சசிகலாவையும் கொண்டு வாங்கங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது, நான் தான் இங்க ஒற்றை தலைமை அப்படிங்கறதுல இன்னும் உறுதியா இருக்கிறாரு. அப்போ ஒரு மன்னிப்பு கடிதம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு எடப்பாடி. அதனால இப்ப சட்டமன்றத்தில் 2 குழுக்கள் அப்படிங்கிறது அபிஷியலா எதுவும் இல்லை. அன்னைக்கு விஜய் அரசுக்கு ஆதரவாக எதிர்ப்பாக வாக்களிக்கிறதுல அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. அதற்கப்புறம் மன்னிப்பு கடிதம், சபாநாயகரோட சந்திப்பு அப்படின்னு பல விஷயங்கள் நடந்ததுனால அப்போ டிஃபால்ட்டா அவர் தான் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறதுனால சட்டமன்றத்திலையும் அவராகவே தலைவராக நீடிக்கிறாருங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்கணும்? இப்ப பாஜக அதுல என்ன ரோல் பிளே பண்ணுது அப்படின்னா, பாஜக இது வரைக்கும் எந்த ரோலுமே பிளே பண்ணலையா அதுல அப்படின்னா, பாஜக இங்கிருந்து அதிமுகவையும் சரி அதிமுக கூட்டணியும் சரி ஒண்ணா உடைச்சு விஜய் பக்கம் கொண்டு சேர்க்கிற அந்த வேலையை திறம்பட பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா பாஜக கூட்டணியில் இருந்து ஒருத்தரை வெளியேற்றுறது அப்படிங்கிறது தேன் கூட்டல கை வைக்கிற மாதிரி. பாஜக ஃபுல் ஃபோர்ஸ்ல இருக்கும் பொழுது நீங்க எப்படி அமமுகல இருந்து ஒரு ஆள் அழைச்சிட்டு போவீங்க, அதிமுகவில இருந்து ரெண்டா பிரிச்சு அழைச்சிட்டு போவீங்க? இதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படிங்கிற அந்த கேள்விகளும் இதுலயே இருக்கு. இப்போ பாஜக பற்றி பேசும்போது பாஜகவுடைய தமிழக மாநில தலைமை மாறப்போகுதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் சமீப நாட்களாக பெருசாக பேசப்படுது. ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்காங்க. அது பாஜகக்குள்ளேயே மறுப்பு தெரிவிக்கிறாங்கல்ல, நயினா நாகேந்திரன் தான் தலைவர் இருக்க போறான்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிச்சாலும் தேசிய தலைமைக்கு நயினா நாகேந்திரன் மீது நம்பிக்கை இல்லை, அதனால வந்து தலைமையை மாற்ற வேண்டிய தேவை இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்கப்படுது. தேசிய தலைமை யாரையுமே நம்ப முடியாது. ஏன்னா தமிழிசையா இருக்கலாம், நயினாரா இருக்கலாம், எல்முருகனா இருக்கலாம், அண்ணாமலையா இருக்கலாம், இவங்க யாராலையும் பெரிய வெற்றியை கொண்டு வந்து தர முடியல. இப்ப 4 எம்எல்ஏக்கள் போன ஆட்சியில் இருந்தாங்க அண்ணாமலை பீரியட்ல, அதுதான் பெரிய வெற்றியா இருந்துச்சு நீண்ட நாட்களுக்கு பிறகு, 20 ஆண்டுகள் கழிச்சு. ஆமா. ஆனாலும் ஒரு களத்துல ஒரு பெரிய வெற்றி, 3வது கட்சி அல்லது 4வது கட்சி, ஒரு 10 எம்எல்ஏ 15 எம்எல்ஏக்களுங்கிற அந்த இடத்துக்கு இவங்களால நகர முடியல. அப்ப அதற்கு யாரையும் எடுத்து போட்டு பாக்குறாங்க. இப்ப வானதி சீனிவாசனை போட்டாங்க, அவங்க பின்னாடி ஒரு பெரிய சமூக பின்புலம் இருக்கு. நயினாரை போட்டாங்க, அவங்க பின்னாடி சமூக பின்புலம் இருக்கு. எல்முருகனை போட்டாங்க, அவர் பின்னாடி ஒரு பின்புலம் இருக்கு. அப்புறம் இப்ப அண்ணாமலையை போட்டாங்க, அவர் பின்னாடி ஒரு பின்புலம் இருக்கு. இப்படி பல சமூக பின்புலங்கள் இருந்தாலும் அந்த கட்சிக்கு அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அப்போ யாரை போடுறது, என்ன அரித்மெட்டிக்கை ஃபாலோ பண்றதுங்கிறதே பெரிய அளவுல குழப்பமா இருக்கு பாஜக. அதனாலதான் இந்த நயினா நாகேந்திரனுக்கு பதிலாக யாரை வந்து தலைவராக கொண்டு வரலான்னு பார்க்கும்போது 4 பேர் போட்டியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில ஊடகம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஹெச்ராஜா இருக்காரா? ஹெச்ராஜா இல்ல, உடம்பு முடியாம இருக்காரு, அதனால ஹெச்ராஜா இல்ல. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நயினா நாகேந்திரனை வந்து கேரளா கவர்னரா போட்டுடலாம், அங்கே இருக்கக்கூடிய அர்லேக்கர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஃபுல் டைம் கவர்னராக போட்டலான்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிப்பட்டது. அது இன்னும் எப்படி மெட்டீரியலைஸ் ஆகலை. மேபி அது உண்மையாக இருக்குமான்னு தெரியல. மேபி நயினார் தூக்குனாங்க அப்படின்னா. ஆனால் நயினாருக்கு பதிலாக யாரெல்லாம் கொண்டு வர போகிறாங்கன்ற லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஆல்ரெடி 2 பேரை சொல்லிட்டீங்க. ஒன்று வந்து வானதி சீனிவாசன், இன்னொன்று வந்து எல் முருகன், இன்னொருத்தர் வந்து அஸ்வத்தாமனை சொல்கிறாங்க. திருவண்ணாமலையில் போட்டி போட்டார்ல எம்பி தேர்தலில், அஸ்வத்தாமனை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஊடகங்களில் அதிகமாக விவாதிக்கப்படும் நபர். இன்னொரு நபர் தான் வந்து எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ். யார் அப்படின்னா சரத்குமார் சொல்றாங்க. ஆமா, எந்த பொறுப்பும் தராம இருக்கீங்க, இப்பயாச்சும் கொடுங்க. என்ன இருக்கிறது, ஆட்சியில ஒரு நடிகர் இருக்காரு, எதிர்கட்சியா ஒரு நடிகர் இருக்காரு, அப்ப நம்ம கட்சியில நடிகர் வேணும்ல. நான் எடுத்துக்கிறேன். நான் இப்பதான் சொன்னேன் பழுவேட்டரையர், அவர் அந்த படத்துல அப்படிதான் நடிச்சிருக்காரு. ஆமா, அதாவது கட்சியவே மொத்தமா கலைச்சு வந்து பாஜக சேர்த்தார்ல, அதுக்கு என்ன நம்ம திருப்பி கொடுக்கணும்ல. இதுல என்ன அப்படின்னா வானதி சீனிவாசனுக்கு ஒரு பேக்கிங் இருக்கு. யார் அப்படின்னா பொன் ராதாகிருஷ்ணன், அப்புறம் வந்து இவர் இருக்காருல்ல டிபி ராதாகிருஷ்ணன், குறிப்பா அவரை தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம நிர்மலா சீதாராமன் சொல்லலாம். இவங்கெல்லாம் வந்து வானதி சீனிவாசன் சப்போர்ட் பண்றாங்க, இன்க்ளூடிங் ஹெச் ராஜா உட்பட. எல்முருகன் யாரு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, எல்முருகன் சப்போர்ட் பண்ணிக்கிறாரா? எல்முருகனை தமிழிசை வந்து சப்போர்ட் பண்றதா சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து தமிழிசை பேக்கிங் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இவருக்கு சரத்குமாருக்கு வந்து இப்ப இருக்க நயினார் இருக்கார்ல, அவரே சப்போர்ட் பண்றாரு. அவர் தான் பிறந்தநாள் விழாவெல்லாம் கொண்டாடினாரு. சரத்குமாருக்கு நயினார் நாகேந்திரன் பேக்கிங் இருக்கிறதுனால அவரும் வந்து சப்போர்ட் பண்றதா சொல்றாங்க. ஆனா எல்லா குழுக்களும் எல்லா தலைவர்களும் வந்து அஸ்வத்தாமனை ஒரு மனதா ஏத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அதனாலதான் சமீபத்தில் அஸ்வத்தாமன் டெல்லிக்கு போயிருந்தார்.
டெல்லி பாஜக தலைமையிட்ட மீட் பண்றதுக்காக போயிருந்தாரு. இது குறித்து தான் பேசப்பட்டதான் தெளிவா தெரியல. மேபி கூடிய விரைவில், ஏன்னா இப்போ அந்த ஜூலை மாசம் மாத்தி இருக்கணும் போல் இருக்கு. ஆனா ஏன் மாத்தல பண்ணா, டெல்லியில ஜந்தர் மந்தர் சிஜேபி போராட்டம் பண்ணாங்க, இந்த பார்லமெண்ட் கூட்டத்தொடர் போயிட்டு இருக்கு இல்லையா, அதனால வந்து பாஜகவில் பெருசா இதுல கவனம் செலுத்த முடியல. ஒருவேளை ஆகஸ்ட் மாசம், இந்த மாசமோ அடுத்த மாசமோ வந்து தமிழ்நாட்டில் மட்டும் உள்ள பல மாநிலங்களில் தலைமை மாற்ற போறாங்க. தமிழ்நாட்டிலையும் புதிய தலைவரை கொண்டு வர போறாங்க. அந்த புதிய தலைவர் வந்து ஏறக்குறைய அஸ்வத்தாமன் தான் அதில் வந்து ஜெயிக்க போறார் அந்த போட்டியில் அப்படின்ற மாதிரி உறுதிப்படாத தகவல் சொல்றாங்க. அபிஷியலா வந்துச்சு அப்படின்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்றதான் பாஜகவோட குரலா இருக்கு. ஆமா, இந்த ஒரு மூவுக்காக தான் சமீபத்தில் கூட இவர் அதற்கான வேலைகளை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். சுப்ரீம் ஸ்டார் அவருடைய பிறந்தநாள் விழாவை சீமானை கூப்பிட்டு, நயினா நாகேந்திரனை கூப்பிட்டு எல்லாம் பெரிய அளவில் கொண்டாடினார் இல்லையா. அதற்கு பின்னணியில் இந்த மூவ் இருக்கும். ஏன்னா இடையில கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகர்களுக்கு தனியாக பிரியாணி எல்லாம் போட்டார். கட்சியை விட்டு வெளியேற போகிறார், திமுகவோட நெருக்கம் காட்டுகிறார். ஏன்னா ஒரு சமீபத்தில் ஒரு இயக்குனருடைய ஒரு துக்க நிகழ்வுல கூட இவர் பங்கேற்று திமுக தலைவரோட ரொம்ப நெருக்கம் காட்டினார். அதெல்லாம் கூட பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஸோ அந்த சைடு போயிட போறாருங்கிற ஒரு வாதமும் இருக்கு. இந்த நேரத்தில் சுப்ரீம் ஸ்டாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது அதிக வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற இன்னொரு பார்வையும் இருக்கு. ஒரு நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இப்படி இல்லாம நடக்கும் அப்படிங்கிற அந்த வினோத பகுதியில் இன்னைக்கு எங்க நடந்திருக்குன்னா, தெலுங்கானா மாநிலத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கம்மம் பகுதியில் ஒரு அரசு பள்ளி இருக்கு, மாமில்ல குடேம் அப்படிங்கிற ஒரு அரசு பள்ளியில, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில ஒரு ஆசிரியை வேலை பார்த்துட்டு வராங்க. அவங்கள திடீர்னு வேலையை விட்டு நீக்கிருக்காங்க, அதாவது சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இவங்க வேலையை விட்டு நின்றுட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு ரீல். அந்த வீடியோ தான் காரணம். என்ன அப்படி வேலையை பார்த்துட்டு அந்த ரீல்ஸ் அப்படின்னா, அவங்க அரசு பள்ளியில வேலை பார்க்குறாங்க, ஒரு ரீல்ஸ் போட்டு இந்த பள்ளியில பிள்ளைங்களை சேர்த்துங்க அப்படிங்கிறாங்க. இது தப்பாங்க, இதுக்காக நீக்கி விட்டாங்க. ஆனா அவங்க சொன்னது அந்த பள்ளி அரசு பள்ளி இல்ல, தனியார் பள்ளிக்கு, தனியார் பள்ளிக்கு விளம்பரம் பண்ணிருக்காங்க. ஏன்னா ரீல்ஸ் போடும் பொழுது நிறைய பேர் வந்து அணுகுவாங்கல்ல, எங்க ப்ராடக்ட்டை விளம்பரப்படுத்தி கொடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி அவங்க ஒரு ப்ராடக்ட்டை விளம்பரப்படுத்திருக்காங்க. தனியார் பள்ளி ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்றது, தனியார் பள்ளிக்கு தானே கேட்டேன் அப்படிங்கிறப்ப, அது எப்படிமா நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் வேலை பார்க்குறீங்க, எப்படி பிரைவேட் ஸ்கூலுக்கு நீங்க விளம்பரப்படுத்த முடியும், அப்ப அரசு பள்ளியினுடைய தரம் என்னவாகுங்கிற கேள்வி உங்க வீடியோல எழலையா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஆனாலும் அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார், நான் எடுத்தது என்னுடைய வீட்டுல எடுத்தேன் பாருங்க சார், என்னுடைய வீட்டுல நான் எடுத்தேன் சார், ஒர்க்கிங் டைம் முடிஞ்சு என் வீட்டுல நான் எடுக்கிறேன், நான் ஒன்னும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல உட்காந்து எடுக்கல சார்னு அவங்க சட்டம் பேசியிருக்காங்க. அந்த அதிகாரிகள் காக்க வச்சு அழைக்கழிச்சு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வேலை மறுபடியும் சேர்த்துங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்க ஆனா ரொம்ப வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. அந்த கோவத்துல வேணாம் நான் ரிசைன் பண்றேன்னு சொல்லி அடுத்தவங்க தானே போய் ஆகணும் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராசஸ்ல நிக்குது. அடுத்தவங்க போவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கும் இருக்கு. ரீல்ஸால இங்க பல பேருக்கு அரசு பதவிகள் கிடைத்தாலும், அரசு பதவி கிடைச்ச ஒருத்தவங்க வந்து ரீல்ஸ்னால பதவி இழந்ததும் அங்க நடந்திருக்கு. ரீல்ஸால வந்து எல்லா டைமும் வந்து சாதகமா முடியாது, பல நேரங்கள்ல பாதகமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த சம்பவம். பேசும் அழகு. இதே மாதிரி மீண்டும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் பிரித்திவி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.